ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா 84 பிறவிகள் பற்றி மிக அழகாக புரிய வைக்கிறார். ஏனென்றில் நாம் கண்காட்சிகளில் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால் எப்படி என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். உங்களிடத்தில் கண்காட்சி மேளாவை பார்க்க நிறைய பேர் வருகின்றனர். 84 பிறவிகள் அனைவரும் எடுப்பதில்லை எனவும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர்களா அல்லது 10-20 பிறவிகள் எடுப்பவர்களா என எப்படி தெரியும்? யார் ஆரம்பம் முதல் அதிக பக்தி செய்தனரோ அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக நல்லதாக கிடைக்கும் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். மிக தாமதமாக குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் அந்த அளவு குறைவாக தாமதமாக கிடைக்கும். இதனை பாபா சேவை செய்யும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். கேளுங்கள், நீங்கள் பாரதவாசி தானே? தேவி தேவதைகளை ஏற்கின்றீர்கள் தானே? பாரதத்தில் லட்சுமி நாராயணர் ஆட்சி இருந்தது. யார் 84 பிறவிகள் எடுப்பவர்களோ ஆரம்பம் முதல் பக்தி செய்தார்களோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். உண்மையிலேயே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை ரசனையோடு கேட்பார்கள். மேலும் அவர்கள் தமது தர்மத்தை சேர்ந்தவர்கள். அப்படி கேட்காதவர்கள் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு புரிய வைத்தால் உடனே தலையை ஆட்டிக்கொண்டு கேட்பார்கள், உண்மையிலேயே 84 பிறவிகளின் கணக்கு சரிதான். 84 பிறவிகள் என எப்படி புரிந்து கொள்வது என கேட்டால், நல்லது, 84 இல்லை எனில் 82 பிறவிகள் எடுத்தாலும் தேவதை தர்மத்தில் வருவீர்கள். இதனை கூட புத்தியால் புரிந்து கொள்ளவில்லை எனில் இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர்கள் இல்லை என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் குறைவாகத்தான் கேட்பார்கள். எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வார்கள். உடனே புரிந்து கொள்வர். குறைவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தாமதமாக வருவர் என புரிந்து கொள்ளுங்கள். பக்தியும் தாமதமாக செய்திருப்பார்கள். நிறைய பக்தி செய்பவர்கள் சைகை மூலமாக புரிந்து கொள்வார்கள். நாடகம் திரும்ப சுழலும் அல்லவா? எல்லா ஆதாரமும் பக்தியில் உள்ளது. இந்த பிரம்ம பாபா கூட அனைவரையும் காட்டிலும் முதல் நம்பரில் பக்தி செய்தாரல்லோ. குறைவாக பக்தி செய்தால் பலன் குறைவாக கிடைக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஏணிப்படியை பற்றி கூட தந்தை எப்படி புரிய வைக்கணும் என்று சொல்லுகின்றார் பாருங்கள். தந்தை வேறு, தாத்தா வேறாக இருக்கின்றார். தந்தை சிவன், தாத்தா பிரம்மாவாக இருக்கின்றார். ஆஸ்தியானது சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலம் கிடைக்கிறது. பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகள். தந்தை நாடகத்தின் திட்டப்படி தத்தெடுத்துள்ளார் இவரை. முதல் நம்பர் பக்தர் இவர்தான் என தந்தை கூறுகின்றார். 84 பிறவிகள் இவர்தான் முதலில் எடுக்கின்றார். அழகானவர் மற்றும் கருப்பானவரும் இவர்தான். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் அழகானவராக இருந்தார். கலியுகத்தில் கருப்பாகிவிட்டார். அதீதமாக இருப்பவர் பாவனமாகின்றார். நீங்களும் அவ்வாறு ஆகின்றீர்கள். இதுதான் இரும்பு உலகம், அது பொன்னுலகமாகும். ஏணிப்படியை பற்றி யாருக்கும் தெரியாது. யார் பிற்காலத்தில் வருகின்றார்களோ அவர்கள் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. அவர்கள் குறைவாக பிறவிகள் எடுப்பதால் அதிகமாக மற்றும் குறைவாக பிறவிகள் யார் எடுக்கின்றார்கள் என பாபா புரிய வைக்கிறார். இதுதான் ஞானமாகும். தந்தை மற்றும் ஞானம் நிறைந்தவராக பதீத பாவனராக இருக்கின்றார். 3 காலத்தின் ஞானத்தை கூறுகின்றார்.
அவர்கள் இதனை பற்றி தெரியாது என கூறிவிடுகின்றனர். தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரியாதவர்கள் பிறகு தந்தையை எவ்வாறு புரிந்து கொள்வார்கள்? வெறுமனே கூறுகின்றார்களே தவிர ஆத்மா எப்படிப்பட்டது என எதுவும் தெரியாது. ஆத்மா அழியாதது. அதில் 84 பிறவிகளின் அழியாத பாற்று பதிவாகி உள்ளது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பாற்று பதிவாகி உள்ளது! இதனை யார் நல்ல முறையில் கேட்டு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நெருக்கமானவர்கள். புத்தியில் பதியவில்லை எனில் தாமதமாக வருபவர்களாக இருப்பார்கள். ஞானம் சொல்லும்போது நாடி பார்க்க வேண்டும். புரிய வைப்பவர்களும் வரிசைப்படித்தான் இருக்கின்றார்கள் அல்லவா? இது உங்களுடைய படிப்பாகும். இதனால் ராஜ்யம் உருவாகின்றது. சிலர் மிக உயர்ந்த பதவி அடைகின்றனர். சிலர் பிரஜை நிலையிலும் வேலைக்காரர்களாக ஆகின்றனர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். பாடம்: எப்பொழுதாவது ஏதாவது ஒரு அசத்தியமான விஷயத்தை பார்க்கின்றீர்கள் அல்லது கேட்கின்றீர்கள் என்றால் அசத்தியத்தை வாயுமண்டலத்தில் பரப்பாதீர்கள். ஒரு சிலர் கூறுகின்றனர், இது பாவ செயலாகும் அல்லவா? பாவ செயலை பார்க்க பொறுப்பதில்லை என்று. ஆனால் வாயுமண்டலத்தில் அசத்தியத்தின் விஷயங்களை பரப்புவது இது கூட பாவமாகும். லௌகீக குடும்பத்தில் கூட இது போல ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அல்லது கேட்கப்படுகிறது என்றால் அது பரப்பப்படுவதில்லை. காதால் கேட்டார்கள் மற்றும் உள்ளத்தில் மறைத்து விடுவார்கள். யாராவது வீணான விஷயங்களை பரப்பும் காரியம் செய்கிறார்கள் என்றால் இந்த சிறு சிறு பாவங்கள் பறக்கும் கலையின் அனுபவத்தை நீக்கிவிடுகிறது. ஆகவே இந்த கர்மங்களின் ஆழமான வேகத்தை புரிந்து உண்மையான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 4/3/2025 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தார்களோ, 84 பிறவிகள் எடுத்தார்களோ அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்பார்கள். சைகை மூலமே புரிந்து கொள்வார்கள். கேள்வி: தேவி தேவதை வம்சத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய மற்றும் தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாவை எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம்? பதில்: யார் உங்களுடைய தேவதை வம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஞானத்தின் எல்லா விஷயங்களையும் கேட்டவுடன் புரிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் குழப்பத்தில் அடைய மாட்டார்கள். எவ்வளவு அதிக பக்தி செய்துள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆகவே குழந்தைகள் பிறருடைய நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை நிராகாரமாக இருக்கிறார். இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் நிராகாரமாக இருக்கிறோம், இந்த சரீரத்தின் மூலம் கேட்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். 2 பாபா இங்கு இருக்கின்றனர் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். 2 தந்தையும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா? 3 தந்தையையும் புரிந்துள்ளனர். ஆனால் அவரை விட இவர் நன்றாக இருக்கிறார், இவரை விட அவர் நன்றாக இருக்கிறார், வரிசைப்படித்தான் அல்லவா? ஆக அந்த லௌகீக சம்பந்தத்தில் இருந்து வெளியேறி இந்த இருவர் மீது சம்பந்தம் வந்துவிட்டது. மனிதர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தந்தை புரிய வைக்கிறார். மேலும்
தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள்தான் உண்மையான செய்தியாளர்கள். அந்த தர்ம தலைவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் யாரும் குரு இல்லை. குருவிடம் செல்கின்றனர். அவர்கள் சத்கதியை தருபவர்கள் அல்ல. அவர்கள் வரும்போது அவர்களின் ஸ்தாபனம் இங்கு இல்லையெனில் சத்கதி யாருக்கு தருவது? குரு எனில் சத்கதி கொடுத்து துக்கமான உலகிலிருந்து விடுவித்து அமைதியான உலகம் அழைத்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவும் குரு அல்ல, அவர் தர்மத்தை படைத்தவர் மட்டுமே. அவர்களுக்கு வேறு எந்த அந்தஸ்தும் இல்லை. முதலில் சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவில் வருபவர்களுக்குத்தான் அந்தஸ்து இருக்கிறது. அவர்கள் தனது தர்மத்தை படைத்துவிட்டு மீண்டும் மறுபிறவி எடுப்பார்கள். இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறேன் என தந்தையும் கூறுகின்றார். இதைத்தான் கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆத்மா அமர்ந்துள்ளது. சத்தியுகத்தில் உங்களை காலம் சாப்பிட முடியாது. ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. அதுதான் அமரலோகம். இது மரணலோகம். இதனுடைய அர்த்தமும் தெரியவில்லை. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நீங்கள் பாவனமாவீர்கள் என மிகவும் சகஜமாக புரிய வைக்கிறார். நாடகம் என்றால் நாடகம்தான். அதை பற்றி 3 காலத்தையும் அறிய வேண்டும். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன். 4 யுகங்களும் முற்றிலும் சம அளவு உடையது. ஸ்வஸ்திகாவிற்கும் மகத்துவம் இருக்கிறது அல்லவா? மேலும் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இது உங்களுடைய படிப்பாகும். இதனால் ராஜ்யம் உருவாகிறது. சிலர் மிக உயர்ந்த பதவி அடைகின்றனர். சிலர் பிரஜை நிலையிலும் வேலைக்காரர்களாகவும் ஆகின்றனர். இப்பொழுது நாம் சத்தியுகம் சென்று தங்க மாளிகையை உருவாக்குவோம், ராஜ்யம் செய்வோம் என உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. யார் நன்கு சேவை செய்யும் குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தருகிறார் என்பது புத்தியில் இருக்கும். வரதானம்: தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலம் ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆவீர்களாக. ஸ்லோகன்: நாசுக்கான நிலைமைகளின் பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சக்திசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.
வல்லமையும்